ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு வந்து ஒரு +5 பாயிண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து -45 பாயிண்ட்டு ஸ்பாட்டு வந்து கேப் அப்பில் மைனஸில் ஓப்பன் ஆச்சு, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இதுதான் பல பேர் ரொம்ப நம்ம எதிர்பார்த்துருந்தோம், கேப் டவுன் பெருசாக வரும் அப்படின்னு. நான் ஒரு 40லேருந்து 100க்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தேன். பட் காலையில் ஓப்பன் ஆகும்போது ஏஷியன் மார்க்கெட்டு, ஜாப்பனீஸ் எல்லாம் பெரிய லெவலில் டவுனில் தான் இருந்தது. நம்மளோட மார்க்கெட் அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு மெயினாக காரணம் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $72 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு இந்த மாதிரி ஈரான், அமெரிக்கா சாட்டர்டே சண்டேல சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்தாலும் மார்க்கெட் அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. அப்படி தான் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. +5 பாயிண்ட் பாசிட்டிவ்லேயே ஓப்பன் ஆனோன்னா பார்த்துங்களேன். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் 9:15 நடந்தது. மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து அப்போ சப்போர்ட்டாக இருந்தது 24,054 சப்போர்ட்டாக இல்லை, அது பேஸ் லைனாக இருந்தது. மார்க்கெட் அந்த 9:15 அந்த 11:15 வரையும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருந்தது. ஆனால் ஸ்பீடாக இருந்தது. ரேஞ்ச் பவுண்டு ஸ்பீடாக இருந்தது, 100 பாயிண்ட்டுக்கு இருந்தது. ஏன்னா இந்த 24,050க்கும் 24,120க்கும் போயிட்டு இருந்தான். ஒரு 70 பாயிண்ட்டு ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது 1:15 வரையும். 1:15க்கு அந்த 24,050 உடைச்சான் சப்போர்ட்டை, அதாவது பேஸ் லைனை உடைச்சிட்டு மார்க்கெட்ஸ் ஃபர்தராக நல்லா கீழே வந்தது. நம்ம சப்போர்ட்டு 23,910லையோ 11லையோ இருந்தது. மார்க்கெட்டு அங்கெல்லாம் வரல. 23,950 கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆச்சு. அந்த 24,050 உடைச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டு ஸ்பீடாக வந்தது. ஸ்பீடாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த 12:30 மணி, இந்த 12லிருந்து மார்க்கெட் 3:30 வரையும் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்து 23,900 டச் பண்ணவே இல்லை. 23,020க்கும் 23,070க்கும் 80க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, அதுவும் ஸ்பீடாக தான் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ தான் மார்க்கெட்டோட மூமெண்டம் இருந்தது. அதாவது 9:15லேருந்து 11:30 வரையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு ஒரு 70 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வேகமாக. அதுக்கப்புறம் அந்த 24,050 கட் பண்ணால் அங்கேருந்து 24,950 வரையும் வேகமாக வந்தது. அதுக்கப்புறம் அந்த 12:30 மணிலேருந்து 3:30 மணி வரையும் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு 40-50 பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி 109 பாயிண்ட்டு நம்ம நிஃப்டி 50 டவுன் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 372 பாயிண்ட்டு டவுனு. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ரியலாக சொல்லணும்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ வரையும் அவன் அந்த 72லேயே தான் இருக்கான். காலையில் 72.58 வந்தான். ஜஸ்ட் ஒரு 30 பைசாக்கு எக்ஸ்ட்ரா ட்ரேட் ஆகிட்டு இருக்கே கண்டி பிரெண்ட் க்ரூட் ஆயில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மார்க்கெட்டில் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ பாயிண்ட்டு நம்ம நிஃப்டி 50 இறங்கியிருக்கு 109 பாயிண்ட்டு அப்படின்னா, மெயின் காரணம் வந்து ஆட்டோ செக்டர். இன்றைக்கி மார்க்கெட்டை ட்ரா டவுன் பண்ணவன் யாரான்னா ஆட்டோ செக்டர். ஏன்னா நிஃப்டி 50 ஆட்டோ இன்றைக்கி ஒரு 2% மேலே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. இந்த ஆட்டோ பங்கில் செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பேங்க் செக்டர், குறிப்பாக இன்றைக்கி இந்த கோட்டாக் பேங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3% மேலே சரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, பட் 3% நான் பார்த்தேன். அங்கே ஏதோ இந்த கோட்டாக் பேங்க்கில் சிஇஓ பிரச்சனை, அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. பேங்க் இண்டெக்ஸு பெரிய லெவலில் ப்ரெஷரில் இருந்தனால தான் மார்க்கெட் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம் ஐடி செக்டர். ஐடி செக்டர் இன்றைக்கி 1% மேலே இன்றைக்கும் ப்ரெஷரில் தான் வீக்கில் முடிஞ்சிருக்கு. பெரிய ஐடி செக்டர்லாம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம். ஏன்னா சமீபத்தில் கொஞ்சம் ஏறி இருந்ததில்ல மார்க்கெட்டு, அதனால் இந்த 3 பெரிய செக்டர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கு. எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டர், ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர். ஓகேங்களா? அப்போ நிஃப்டிக்கு இன்றைக்கி ஆதரவாக எந்த சப்போர்ட்டும் எந்த செக்டரும் இல்லையான்னு கேட்டால் அந்த ஃபார்மா செக்டர் மட்டும் இருந்தது.
இந்த சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி இதெல்லாம் ஏன் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பையிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா, அந்த யூஎஸ்ஏ எஃப்டிஏ தொடர்பான ஒரு நியூஸு. அதனால் அது ஃபார்மா பங்குகள்லாம் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருந்தது. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், இந்த டிஃபென்சிவ் பையிங் இந்த நியூஸஸ் காரணமாக ஹெல்த் கேர்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் நல்லாவே இருந்தது. இன்றைக்கி ஏன் நம்ம மார்க்கெட் இந்த லெவலில் விழுந்திருக்கு, ஒரு 109 பாயிண்ட் விழுந்திருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங். இப்போ திடீர்னு இந்த மழை ஒரு பிரச்சனை, மான்சூன் அதை சொல்கிறாங்க. பட் அது இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு நமக்கு தோணலை. நம்ம மார்க்கெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஆட்டோ பேங்கிங் செக்டார் செல்லிங் நடந்திருக்கு. ஐடி செக்டார் வீக்னஸாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, நம்ம எல்லாமே நேற்று வரையும் என்ன பயந்துக்கிட்டே இருந்தோம்ல, மார்க்கெட் பெருசாக விழுந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்க 2 பேர் சண்டை போட்டதுக்கும் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆனதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஃபியர் மட்டும் இருந்தது. அந்த ஃபியர் தான் அந்த ஆட்டோ செக்டாரில், ஐடி செக்டாரில், பேங்க் செக்டாரில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கோட்டாக்கில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது, அந்த சிஇஓ பிரச்சனை, அதனால் அது இறங்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? மெயினான ஸ்டாக்ஸ் நம்ம எதிராக சொல்லணும்னா கோட்டாக் பேங்கை சொல்லணும், இன்ஃபோசிஸ் சொல்லணும், டிசிஎஸ் சொல்லணும், ஹெச்சிஎல் டெக்னாலஜி சொல்லணும், விப்ரோவை சொல்லணும், கோட்டாக் அண்டு மகேந்திரா சொல்லணும், மாருதி சுசுகியை சொல்லணும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை சொல்லணும், ஹெச்டிஎஃப்சி பேங்கை சொல்லணும், டெக் மகேந்திரா சொல்லணும். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டை கீழ் நோக்கி டவுன் ஆக்கிறதுக்கான அதிகமாக ஹெல்ப் பண்ண செக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த 109 பாயிண்ட்டு நிஜமாலுமே ஆட்டோ செக்டர் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஐடி இண்டெக்ஸும் பெரிய லெவலில், கோட்டாக் இண்டிவிஜுவலாக 3% இறங்கியிருக்கான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறக்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் 3 கால் பண்ணேன். ஒவ்வொரு கால்லையும் 3 லாட் எடுத்து பண்ணேன். இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட், 4300 ரூபா. ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிட்டேன். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் 9:45க்குள்ளெல்லாம் ஒரு 2500 ரூபாய்க்கு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடுவே மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஒரு காலை எடுத்து பிடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி 4300 ரூபா, 3 ட்ரேடு. ஒவ்வொரு ட்ரேட்லேயும் 3 லாட் எடுத்து பண்ணதுனால பிடிச்சாச்சு. இன்றைக்கி கஷ்டமே இல்லை, ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நிஜமாலுமே சொன்னால் ப்ராஃபிட் புக்கிங் இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்த கால். சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அது எங்கே கொடுத்துருந்தேன்னா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இங்கே தான் கொடுத்துருந்தேன். அதாவது இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது சப்போர்ட்டாக இருந்தது. இதை தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்க தான் போகுது அப்படின்ற மாதிரி. இந்த இடம் அப்படியே இங்கே இந்த இடத்துல தான் கொடுத்தேன் 12:45க்கு. அது தொட்டுட்டு இறங்குச்சு. அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இதில் ஒரு 1500 ரூபா பிடிச்சாச்சு. இதில் ஒரே ஒரு லாட்டு தான். ஏன்னா சென்செக்ஸ் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்றதுனால ஒரே ஒரு லாட்டு 1500 ரூபா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இது பாருங்களேன், அப்படியே நூல் பிடிச்சி போன மாதிரி இல்லை. இந்த கட்டு வேலையெல்லாம் சொல்லுவாங்களே, அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கேண்டில்லாம். இங்கே ஆரம்பித்தவன் அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஃபுல்லாக சைடுவே. ஆனால் கொஞ்சம் வேகமாக இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒரு பக்கமே தான் இறங்கிக்கிட்டு இருந்தது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, அப்புறம் இறங்குச்சு. கடைசியாக 12:30 மணிலேருந்து 3:30 வரையும் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த நியூஸஸ். மற்றபடி நம்ம நினச்ச மாதிரி இந்த ஈரான், யூஎஸ்ஏ, இஸ்ரேல், லெபனான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்லாம் நம்ம நினச்சோம். எதுவுமே நடக்கலை. நான் அதனால தான் அந்த நியூஸஸ் பற்றியே நான் நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லலை. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு அதால் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அதை பற்றியே நான் சொல்லலை. அதுவும் நம்ம மார்க்கெட்டில் அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் நடக்கவே இல்லை. மார்க்கெட் கண்டுக்கவே இல்லை இன்றைக்கி. இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தா நமக்கு அப்போ அந்த வார் அப்படின்றது 10ஓட 11 ஆகிப்போச்சு. இப்போ ஈரான் அமெரிக்கா வார். ஸோ அதை நம்ம இனிமேல் இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எப்போ வாரோட இம்பேக்ட் தெரியும்னா, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் காமிச்சிரும். இவன் ஏறிட்டானா ஏதோ பெரிய லெவலில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இவன் இந்த 70-80 தாண்டாத வரையும் இந்த ரேஞ்சஸ்லேயே இருந்தால் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே வேண்டி. நீங்களே பாருங்களேன், 72.58 இருக்குது காலையில் ஓப்பன் ஆன ரேஞ்சு. அங்கேருந்து 73.19. இந்த வார் இம்பேக்ட் இதில் என்ன பண்ணியிருக்கு? ஒன்றுமே இல்லை. ஆனால் நியூஸஸ் எல்லாம் பாருங்கள், பெருசாக பேசுவானுங்க நியூஸில்.
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூட்டான், பாதி திறந்துருக்கான், கொஞ்சம் கோணையாக போகுது கப்பல் எல்லாம், அங்கே ஒரு சுட்டுட்டான், இங்கே ஒரு பாம்பை போட்டான் அப்படின்னு ஏதாவது இதில் இம்பேக்ட் தெரியுதா? ஒன்றுமே கிடையாது. அது அவ்வளோதான். 20 நியூஸில் அது 21வது நியூஸ் அப்படின்ட்டு நம்ம போக வேண்டியது தான். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிஃப்டி 50 வந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போது நடக்கிற இந்தியா விக்ஸ் எவ்வளோ விளையாட்டிலிட்டி இருக்குன்னா 13.61 இருக்குது. ஸோ ஒரு 4% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நேற்று 13.05 என்னமோ பார்த்தோம் லாஸ்ட்டு தேர்ஸ்டே முடியும் போது. இன்றைக்கி 13.61. ஓவரால் இண்டெக்ஸஸை பார்த்தா நிஃப்டி 50 109 பாயிண்ட் மைனஸு, சென்செக்ஸ் 372, பேங்க் நிஃப்டி 450. இவன் தான் மார்க்கெட்டை கீழே இறக்குனான், பர்டிகுலராக கோட்டாக் பேங்க்கு. ஃபின் நிஃப்டி 172, பேங்க் 401, மிட் கேப் நிஃப்டி 67, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 689. இதுதான் இன்றைக்கி ஓவரால் பார்த்தா எல்லா இண்டெக்ஸஸுமே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ த்ரோ அவுட்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. நாளைக்கு நம்ம மார்க்கெட் மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் வச்சுருப்பாங்க. அங்கே அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்களா இல்லை நெக்ஸ்ட் மந்த்து ரோல் ஆன் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேடிங் டைமில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட் இதை பார்க்க வேணாம், ஏன்னா இது வெள்ளிக்கிழமையே பார்த்தது. இப்போ ட்ரேட் ஆகிற FTSE 10 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. CAC 40 46 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. டேக்ஸ் வந்து இவன் மைனஸு ப்ளஸ்ஸு மாறி மாறி இருக்கான். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது +45 இருந்தான், நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மைனஸில் இருந்தான். இப்போ மைனஸ் போயிட்டு மறுபடியும் +3ன்னு இருக்கான். நம்ம நிக்கி வந்து இவன் மைனஸில் இருந்தான். காலையில் நான் பார்க்கும்போது 600, 700, 800 எல்லாம் மைனஸில் இருந்தான். அதுக்கப்புறம் 200 மைனஸ் இருந்தான். இப்போ +107னே காட்டுறான். ஆங்சங் வந்து 354 க்ளோஸ் ஆகிருக்கு. ஷாங்காய் 46 க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவில். நம்ம NSE நிஃப்டி பார்த்துட்டோம் 109, BSE சென்சஸ் 372 மைனஸு, STI வந்து 17 ப்ளஸ்ஸு. நம்ம காஸ்பி இவன் பாசிட்டிவில் தான் இருந்தான், ஆனால் இப்போ -16ன்னு காட்டுறான். சரி, ஓகே, இது மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. US டாலர் லைட்டாக இறங்கியிருக்கு. நம்ம ருப்பி, நம்ம USD INR 94.540 ட்ரேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஐ வந்து ஒரு 10 பைசா தாங்க குறைஞ்சிருக்கு. 10 பைசா 0.10 அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. இதை என்னத்தை சொல்கிறது நம்ம? இது எனக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரியவே இல்லைங்க. இவன் பிரண்ட் குரூட் இவ்வளோ இருக்கான். இவன் வந்து 120 இருந்தான், 110 இருந்தான், 90 இருந்தான், 98 இருந்தான், 95 இருந்தான், 80 இருந்தான், 72 வந்துட்டான். அப்படி இருந்தோம் இது ஏன் இன்னும் இந்த 95க்கும் 94க்குமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னே ஒன்றும் புரியல. நம்மக்கிட்ட சுத்தமாக அந்நிய செலவாணி கையிருப்பே இல்லையோ? எல்லாத்தையும் விற்றுட்டாங்களோ நம்ம கவர்னரு? என்னவோ தெரில. கோல்டு இறங்கியிருக்கு, கோல்டு மறுபடியும் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு. இந்த பிரண்ட் குரூட் ஆயில் 69 இருக்குது ஸ்பாட்டு. நேச்சுரல் கேஸ் அதை நம்ம பார்க்க வேணாம். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 238 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. இப்போ மணி 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 355 பாயிண்ட்டு. இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பாயிண்டில் ட்ரேட் ஆகுறான். ஆனால் இந்த டேக்ஸ் ஏன் இந்தூண்டு நம்பருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு தெரில. எவ்வளோ 26 பாயிண்ட்டுக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை மறைமுகமாக அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். பார்ப்போம், எது இருந்தாலும் நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் காலையில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாஸ்டாக் ஃபியூச்சரும் டவ் ஃபியூச்சரும் நல்லாவே ஹை பாயிண்டில் தான் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம அதை வச்சு பார்த்தா இன்றைக்கி அவங்க மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சா, ஏன்னா யூஎஸோட இண்டெக்ஸஸ் எல்லாம் ஆல் டைமில் இருந்து இறங்குறான். அதில் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆல் டைம் ஐயே எங்கே இருக்கிறோம்? இப்போது அவன் இறங்குறான், ப்ராஃபிட் புக் பண்ணுறான் இல்லை ஏறுறான், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம மார்க்கெட் இன்னமும் அங்கேயே தானே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தா நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது சென்செக்ஸில் ஆக்சுவல் க்ளோசிங் வந்து 76,789 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 76,728 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 28 அது 88, ஒரு 60 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் வருது நாளைக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,081. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு.
செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இது எது 77,286. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு 77,565. ஃபோர்த்து வந்து 77,809. இதுதான் நாளைக்கு சென்சஸ்க்கான ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? இல்லை யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி நைட்டு ட்ரேட் ஆகிட்டு டவுனில் முடியுது, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் அங்கே பெரிய லெவலில் இறங்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், நாஸ்டாக் பெரிய லெவலில் இறங்குது அப்படின்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கண்டிப்பாக வரும். அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,381 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 76,105, தேர்டு 75,826, ஃபோர்த்து 75,576. இந்த 4 லெவல்ஸ் சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸை நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பெரின்னும் போது சென்செக்ஸு பெரிய லெவலில் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் ஆக்சுவல் க்ளோசிங் 23,978 இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜில் 23,946 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு 32 பாயிண்ட்டு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டில் வருது அப்படின்னா 25,053 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டு 24,117, மூணாவது ரெசிஸ்டண்ட் வந்து 24,200. ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். நான் நேற்றே சொன்னேன், ஓஐ சார்ட்டில் இந்த 24,200 மந்த்லி எக்ஸ்பைரி வரையும் வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அவன் அங்கே போகவே இல்லை. 24,117 வரையும் தான் போனான். நேற்று நான் இதையும் சொல்லியிருந்தேன், அவன் போனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அது வரையும் தான் போனால், அதுக்கப்புறம் தலைமையிலேயே கொட்டி இறக்கிட்டாங்க. இந்த மூணாவது ரெசிஸ்டண்ட் 24,200 உடைச்சானா 24,261. ஆனால் 24,200 போகுமான்றது எனக்கு டவுட்டு தான். ஓகேங்களா? இது ரெசிஸ்டண்ட்டில் நிஃப்டி 50. சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,911. இது அகைன் இன்றைக்கும் நாளைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,839. இந்த ரெண்டாவது சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சி ஒரு பியர் கேண்டில் வந்ததுன்னா தேர்ட் சப்போர்ட்டு 23,751. இது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுனா இந்த 23,750 தான் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வரையும் மார்க்கெட் வந்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். 23,632 அதை வந்து மார்க்கெட் டச் பண்ணும். ஏன்னா இந்த கேப் இருக்குது. இந்த கேப் எப்போ வந்தது? 12 ஜூன் மாதத்தில் வந்துருக்கு. இப்போது இந்த மாதமே முடிய போகுது நாளையோடு. ஸோ அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் இதெல்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை நான் போட்டிருக்கேன். பட் ரொம்ப பேர் இந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் பிளைண்டாக எதையும் பண்ணாதீங்க. இன்றைக்கி கூட 3 பேர் அந்த சப்போர்ட்டை எடுத்து சென்செக்ஸில் செகண்ட் சப்போர்ட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணன்னு போட்டிருக்கீங்க. பட் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா சென்செக்ஸில் ரொம்ப மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடியவன் 2-3 நிமிஷத்துலேயே 2,000 3,000 போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த லைன்ஸை அப்படியே பிளைண்டாக நினச்சி ஸ்ட்ராட்டஜி மாதிரி நினச்சி ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒன்றை யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் எத்தனை சொன்னாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அந்த ஒரு ரீசனால் இந்த டிஸ்க்ளைமரை நான் சொல்லியே தீரணும். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் யாராவது மண்டேல ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடிங் ஆனதில் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். 4,300 போதும் தானுங்க 3 ட்ரேடில். ஒரு 300 ப்ரோக்கரேஜ் போனால் கூட 3,000 நிற்கும்ல, 4,000 நிற்கும்ல. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.